ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ கொடுக்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் ரவை இருக்கு இல்லையா, ரவை வந்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக தாளிக்கும் போது உப்பு சேர்த்துறதுனால கொஞ்சமாக மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கக்கூடாது, கட்டி விழுகக்கூடாது. கட்டி விழாமல் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறினீங்கன்னா மட்டும்தான் கட்டி விழுகாமல் உங்களால் கிளற முடியும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கோங்க. ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா கட்டியாக ஆகிற அளவுக்கு அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா கட்டியாக கிளறி எடுத்துருக்கணும். இந்த அளவுக்கு ரவை நல்லா உருண்டு வரணுங்க. கிளறும் போது இப்படி அடி பிடிக்காமல் நல்லா உருண்டு வர அளவுக்கு கிளறிக்கோங்க. அதை கிளறி எடுத்துகிட்டு தனியாக ஆற வச்சுக்கோங்க. அது நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு ஆறணும். ஒரு கை பொறுக்கிற சூடு வந்தோடனேயே அதை சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு உருண்டையாக குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தட்டையாக வேணும்னா லைட்டாக உருண்டை பிடிச்சி அதை தட்டி எடுத்துக்கோங்க. இல்லை உருண்டை ஷேப்லேயே வேணும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்லேயே பால் ஷேப்லேயே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து பால் ஷேப்பில் செஞ்சு லைட்டாக அதில் கொஞ்சமாக ஹோல்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சு ஒரு பாத்திரத்தில் சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைன்னா அதை அடியில் ஒட்டி பிடிக்கும். அதனால் எண்ணெய் தடவிக்கிட்டு அதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதுங்க. அது நல்லா வெந்து வந்துடும். அது கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப நேரம் ஹீட் ஆகக்கூடாதுங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே ஒரு கையளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா எள்ளு வந்து உடனே போட்ட உடனே கருகி போயிடும். அதனால் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. நான் வந்து அதை சேர்க்காம தான் அதை வதக்கி விட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. இதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ரவையில் உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்தணும். அதனால் தாளிக்கும் போது உப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா இந்த ரவை பால்ஸ், அதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா கோட்டிங் வந்து நம்ம ரவை பால்ஸில் நல்லா இறங்குற அளவுக்கு அதை கிளறி விடுங்க. இதில் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை மேலே புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஒரு டின்னர் ரெசிபியாவோ இல்லை ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கோ இது கண்டிப்பாக கொடுத்து விடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.